இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை. Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தாவேக்காவுக்கு இந்த மாதிரி போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ முன்னெடுக்கும்போது நிறைய நெருக்கடிகள் இருக்குது. ஆளும் தரப்புலேருந்து காவல்துறை மூலியமாகவோ ஒரு லொக்கேஷனுக்கு அனுமதி கிடைக்கிறதுலேருந்து அதை தாண்டி நீங்கள் சொல்கிற இந்த கூட்டம் வந்தால் க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறது இதெல்லாமே நெருக்கடிகள் ஆகுது. அதை தாண்டி மீடியாக்கள்லையும் முடிஞ்ச அளவுக்கு தாவேக்கா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது இதில் ஏதாச்சும் தவறுகள் நடந்தால் அதை ஊதி பெருசாக்கி சோஷியல் மீடியாவிலேருந்து செய்தி சேனலில் இருந்தும் இந்த மாதிரி அதை ஒரு நெகட்டிவாக கொண்டு போயிடுறாங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் தானே பேசுகிறீங்க, தாவேகள் யாராவது பேசுகிறாங்க, ஊடகங்கள் இந்த மாதிரி நடக்குது. ஏன் ஊடகங்கள் ட்ரால் பண்ணுது? நீங்கள் அப்படி தானே நடந்துக்கிறீங்க. பிறந்த நாள் வரன்றீங்க, வீட்டை விட்டே வெளியே வர மாட்டீங்க. அப்போ அதை ட்ரால் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதிமுக எந்த அளவுக்கு இருக்கோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு தாவேக்காவும் போய் இப்போதைக்கு தாவேக்கா விஜயுடைய பிரபலத்தை சினிமா மாசை நம்பி மட்டுமே இருக்கிறது. வணக்கம் சார். வணக்கம். இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக எல்லாத்தையும் தாண்டி விஜய் சமீப காலமாக இஷ்யூ பேஸ்டாக எடுக்கிறார். அரசியல் பண்ணுறதே இப்போ பரந்தூரை கையில் எடுத்தாங்க. அதே போல் இப்போது இந்த லாக்அப் மரணங்கள் இதை கையில் எடுத்து ஒரு விதமான போராட்டங்களையோ இல்லை அரசியல் படுத்ததையோ முன்னெடுத்துருக்காங்களே, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நல்ல விஷயமா பார்க்குறேன். நல்ல விஷயம். முதல்ல பாராட்டி போட்டது நான் தான். அவர் அங்கே அஜித்குமார் வீட்டுக்கு போனோன்னா முதல்ல பாராட்டி போட்டது நான் தான். இந்த லக்ட பாண்டியில் அதெல்லாம் தெரியாது. ஏன்னா நம்ம விமர்சகர்கள் இவங்க அவங்கெல்லாம் கணக்கு இல்லை. யார் நல்லது பண்ணுறாங்களோ அதை பாராட்டணும், எது சரியாக படலையோ அதை உடனே விமர்சிக்கணும். அதான் நம்ம வேலை. ஏன்னா அது மக்களுக்கான விஷயங்கள். அது இந்த பாவ வடிவத்தில் ஸ்கூலுன்னு ஒன்று சினிமாவை பார்த்துட்டு கேரளாக்காரன் பண்ணான்னு இவங்கெல்லாம் விளம்பரம் தானே, பாருங்கப்பா நாங்களும் பண்ணுறோன்னு டப்புன்னு அறிவிச்சிட்டாங்க. தாவேக்காவுடைய இந்த மாதிரியான போராட்டங்கள் இது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக. ஸோ அவங்க இப்போது அவர் ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு, எதிர்க்கட்சி தலைவர். ஸோ அதை தாண்டி இப்போது திமுக வர்சஸ் தாவேக்கா இல்லை அதிமுகவுக்கு இணையாக நாங்களும் ஒரு மக்கள் பிரச்சனை கையில் எடுக்கிறோம். ஸோ தாவேக்காவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரியான போராட்டங்கள் உதவும். மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கிறோம் அப்படின்றது 2-3 வகை இருக்குது. ஏன்னா அப்படி சொன்னீங்க, அதிமுக அதை பண்ணியிருக்கணும். ஆமாம், அதிமுக அதை பண்ணியிருக்கணும். ஆனால் அதிமுக வேறு சில விஷயங்கள் பண்ணிட்டு போகிறாங்க, இதை கைவிட்டுறாங்க. நுணுக்கமான விஷயங்கள், ஸ்மார்ட் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும். அதில் ஸ்மார்ட் ஒர்க்கில் பெஸ்ட் யாருன்னு கேட்டால் இன்ன வரைக்கும் திமுகன்னுவேன். அப்போது ஸ்மார்ட் ஒர்க்கில் இப்போ தான் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏடிஎம்கே. இப்போ பாருங்கள், நாளைக்கு கல்வி நாள். கல்வித்துறையில் எந்த அளவு இவங்க பெருசாக படம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யதார்த்தம் என்னென்னா, மரத்தடியில் பள்ளி, மொட்டை மாடியில் பள்ளி, கழிவறை வசதிகள் இல்லை, நாப்கின் இயந்திரம் ஜெயலலிதா காலத்தில் கொண்டு வந்தாங்க, அது இல்லை, இடைநிற்றல் அதிகரிக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. அதை கையில் எடுக்கணும். இப்போ அந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கு இதை பிரச்சாரமாக கொண்டு போகிறது, இவர்கள் பண்ணுறது விளம்பரன்றதெல்லாம் போட்டு தோல் உரிக்கணும். அதில் பண்ணுறாங்களான்னா அதில் அவர்களுக்கு பலகீனம் இருக்குது. இப்போ இவர்களுக்கு தாவேக்காக்கு இவர்கள் என்னென்னா அடையாளப்பூர்வமான போராட்டம் வேறு, அடையாளப்பூர்வமான. இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, பட்டியலின மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுன்றாங்க. ஆனால் இவர்களும் மார்க்சிஸ்டுகள் எல்லாம் வேங்கவேலில் என்ன பண்ணாங்க? பெருசாக இது பண்ணல, ஒரு போராட்டம் மட்டும் போய் வேங்கவேல் நடத்திட்டு வந்துட்டாங்க. அவங்கள கேட்டால் என்ன சொன்னாங்க? நாங்கள் வேங்கவேலுக்காக போராடணுமே. அது அடையாளப்பூர்வமான போராட்டம். எப்படின்னா, நாங்களும் நடத்திட்டோம், நாளைக்கு என்ன கேள்வி கேட்க முடியாதுல்ல, அவ்வளோதான். ஆனால் போராட்டன்றதுனா அதில் இறங்கி அந்த விவகாரத்தை பெருசாக்கி அரசுக்கு நெருக்கடி கொடுத்து அதன் மூலிமா அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வைக்கிறது. இது சில இடங்களில் நடக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரி அடையாளப்பூர்வமாக இப்போ மாறிட்டாங்க. கேட்டால் எங்களுக்கு ரொம்ப ஒர்க் இருக்குன்னா, ரொம்ப ஒர்க்குன்னா டெய்லி பண்ணுறீங்களான்னு பார்த்தா அது இருக்காது. இங்கேருந்து எங்கேயா போய் ஒரு கூட்டம் அட்டன் பண்ணுவார், பேசுவாங்க, அங்கே போகும்போது 2 பேட்டி கொடுப்பாங்க. அந்த பேட்டி இப்போ எப்படி ஆகிடுச்சின்னா ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நீங்கள் அரசுக்கு எதிராகவோ மக்களுக்கு எதிராக வருச்சுன்னா மைக்கில் சொன்னாலே அது உலகம் பூரா ஒரு பெரிய போராட்டக்காலம் மாதிரி பரவி போயிடுச்சு. அப்போ நீங்கள் அந்த வேலையை கூட செய்ய மாட்டேங்கிறீங்கன்றது தான் என்னுடைய விமர்சனம் தாவேக்கா மேலே. 1க்கு 6-7 தலைவர்களை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. யாருமே தினசரி ப்ரெஸ்ஸை பார்க்குறது கிடையாது. மக்கள் பிரச்சனையை பற்றி இப்போ ஜெயக்குமார் இப்போ தான் கொஞ்சம் அவரை குறைச்சி விட்ருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க. சமீப காலம் வரைக்கும் டெய்லி ப்ரெஸ்ஸை பார்ப்பார், காலையில் இல்லை சாயந்தரம். இல்லை வேறு யாராவது அதிமுகவில் மாவட்டத்தில் அந்தந்த இதில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டிஎம்கேலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும், மற்ற கட்சிகள்லேயும் இருக்கும். நயினார் நாகேந்திரன் இல்லை அண்ணாமலைலாம் நீங்கள் சொல்லவே தேவையில்லை, ட்விட்டரில் இருக்கும். போகும்போது ஒரு பேட்டி, அங்கே இறங்கணுன்னு ஒரு பேட்டி, சீமானம் அதே மாதிரி இருக்கும். அப்போ இவர்களுடைய இதை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஒரே ஒரு அறிக்கை. அது கூட எல்லாரும் போட்டாங்கன்னா 3 மணிக்கு அறிக்கை வரும், இல்லாட்டி அந்த அறிக்கை லைட்டாக இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் மக்கள் பிரச்சனையில் நீங்கள் ஊடகங்களை சந்திக்கிறது மற்ற இது எதுவுமே இருக்காது. யார் எங்கே போனான்னு கூட யாருக்கும் தெரியாது. அவர்கள் ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. இதுதான் நான் சொல்கிறேன், இந்த அரசியல் எடுபடாது. சரி, அதை மீறி வரமாட்டேங்கிற வந்துட்டோமே அப்படின்னா
வந்தால் ஒரு அடையாளப்பூர்வமாக சும்மா என்னப்பா ஆர்ப்பாட்டம் கேட்டிங்களா இந்த பார் பேசுகிறோம் பேசியா 2 நிமிஷம் பேசு 2 நிமிஷம் 2:18 அவ்வளோதான் முடிஞ்சிச்சா கலந்துட்டோமா வேறு வந்துட்டோமா ரைட்டா நீங்கள் சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு வகையில் வந்து நியாயமானதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு புறம் பார்க்கணும்ல சார், நீங்கள் சொன்னீங்க வெயில் இதெல்லாம் மழை இதெல்லாம் பார்க்காம பண்ணுறது ஆர்ப்பாட்டம், அதான் உண்மையான அந்த ஆர்ப்பாட்டத்தோட ஒரு வலிமைன்னு சொல்கிறீங்க. இவங்க வந்து ஒரு தடவை ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது மனித சங்கிலி போராட்டம் சென்னையில் இங்கேருந்து கிட்டத்தட்ட தாம்பரம் தாண்டி போயிடுச்சு. இந்த இது திமுகவும் கூட்டணி கட்சிகள் நடத்துகிறாங்க. அடமலை கனிமொழி உட்பட எல்லாம் கை கோர்த்துட்டு யாரும் கலையில். ஏன்னா ஆர்ப்பாட்டன்றது மழை வெயிலெலாம் தாண்டினது தான் ஆர்ப்பாட்டம். வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஏசி காரில் இருக்கிறவங்க கூட பார்த்துருக்கீங்களா, கைக்குட்டி வச்சு தொடச்சிக்கின்னு வேண்டாம் வெறுப்பாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த திமுக அதிமுக எல்லா கட்சியிலையும் சொல்கிறேன். ஏன்னா அவர் ஏசியிலே இருந்திருப்பாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடச்சிக்கின்னு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவுட்டரில் போங்களாம். ஒரு மாட்டு வண்டி நிப்பாட்டி அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். இல்லாட்டி ஏக்கர் வண்டி இருக்குல்ல, அந்த பாடி கட்டிட்டு அரைபாடி வண்டி, அதில் தான் பெரும்பாலும் ஸ்டேஜ் இருக்கும். அதில் ஏறி நின்றுக்கிட்டு தான் கடும் வெயிலில் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் ஆர்ப்பாட்டம்னு வந்துட்டா இது எல்லாத்தையும் சகிச்சு தான் போகணும். உண்ணாவிரதம், அப்போ உண்ணாவிரதம் தான் என்ன பண்ணுவாங்க, காலையில் ஆரம்பிச்சதுன்னா 10-9 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 5 மணி முடிகிற வரைக்கும் வெயில் எல்லோரும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு தடுப்பு போட்டிருக்காங்க வச்சிங்களேன், அது பெருசாக வெயிலை கட்டுப்படுத்தாது. பசி இருக்கும், தண்ணி குடிக்க முடியாது, எல்லாத்தையும் தாங்கி தான் நடத்துவாங்க. ஆனால் தாவேக்காவுக்கு வந்து இந்த மாதிரி போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடக்கும்போது நிறைய நெருக்கடிகள் இருக்குது. ஆளும் தரப்புலேருந்து காவல்துறை மூலியமாகவோ ஒரு லொக்கேஷனுக்கு அனுமதி கிடைக்கிறதுலேருந்து, அதை தாண்டி நீங்கள் சொல்கிற இந்த கூட்டம் வந்தால் க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து இதெல்லாமே வந்து நெருக்கடிகள் ஆகுது. அதை தாண்டி மீடியாக்கள்லையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு தாவேக்கா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது இதில் ஏதாச்சும் தவறுகள் நடந்தால் அதை ஊதி பெருசாக்கி சோஷியல் மீடியாவிலேருந்து செய்தி சேனலில் இருந்துக்கும் இந்த மாதிரி வந்து அதை ஒரு நெகட்டிவாக கொண்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்கள, நீங்கள் தானே பேசுகிறீங்க, தாவேகள் யாராக பேசுகிறாங்களா? நான் கேட்குறேன். ஊடகங்கள் இந்த மாதிரி நடக்குது. இப்போ எடப்பாடி பேசுகிறாரு, உங்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன். ஆனால் எங்கள் செய்தி போடுறீங்களா? சிரிச்சிட்டே சொல்கிறாரு, போடுறீங்களா? போட மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணுறது? கடந்து போகிறோன்னு. இது எல்லாருக்கும் நடக்குது. யாருக்கும் நடக்கல? இவர்கள் ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு ஊடகங்களுக்கு அஜெண்டாவே கொடுத்து, இப்போ விஜய் வந்து இஃப்தார் விருந்து நடத்துகிறாரு. அன்றைக்கி என்ன அஜெண்டா? எனக்கு நல்லா தெரியும் அன்றைக்கி என்ன அஜெண்டான்னு. குடிகாரங்க உள்ளே வந்துட்டாங்க, உண்மையான முஸ்லீம் உள்ளே விடல, கட்சிக்காரங்க தகராறு பண்ணாங்க, இப்படிலாம் சொல்லுங்கன்னு சொல்லியே ஊடகங்களுக்கு செய்தி போச்சு, இப்படியே பண்ணுங்கன்னு. அதை மீறிய சக்ஸஸ் ஆச்சா? அன்றைக்கி பெரிய ரீச் அவர். ஏன்னா அதை தாண்டி இவர் வந்து நோன்பு இருந்து வந்து நோன்பு திறந்துட்டு போகிறாரு அப்படின்றதுலாம். நீங்கள் இதெல்லாம் நடக்குங்க. இதை மீறி தான் நீங்கள் இது பண்ணணும். அதுக்கு நீங்கள் தினம் தினம் ஊடகங்களை சந்திக்கணும். இன்றைக்கி இந்த பிரச்சனையா, இப்போ நாளைக்கு இதுக்கு பதில் சொல்லணும். இதை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஊடகங்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பாருங்கள், விக்கிரவாண்டி தேர்தலில் அந்த விக்கிரவாண்டி அந்த மாநாட்டுக்கு டைமில் இவங்களுக்கு இருந்த ஊடக வெளிச்சமும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? ஏன் ஊடகங்கள் ட்ரால் பண்ணுது? நீங்கள் அப்படி தானே நடந்துக்கிறீங்க. பிறந்த நாள் வரன்றீங்க, வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறீங்க. அப்போ அதை ட்ரால் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? எதிர்கட்சி நீங்கள், அப்போ கொஞ்சம் கூடுதலாக தைரியமாக பண்ணுவாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ உதயநிதி ஏன் 12 மணிக்கு வெளில இதை பார்வையிட வந்தாருன்னா அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா ஊடகங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. அதை மீறி எவனாவது பேசுனா அவனுக்கு பீட்டு போயிடும், இல்லை வேலையே போயிடும். ப்ளீச்சிங் பவுடர் ஏன் இப்படி இருக்குது, ப்ளீச்சிங் பவுடரே கிடையாதுன்னு கேட்டால் மேயர் மிரட்டுவாங்க. அது ஆளுங்கட்சி எல்லா இதுலேயும் எல்லா காலத்துலையும் எல்லா இதுலையும் நடக்கக்கூடியது தான். அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறீங்கன்னா இதெல்லாம் சந்திச்சு தாங்க வளரணும். நீங்கள் என்னங்க எம்ஜிஆர்லாம் நீங்கள் பார்த்தீங்க, எம்ஜிஆர்ன்றாங்களே, அடிப்பாங்கங்க, ஊராக அடிப்பாங்கங்க. எம்ஜிஆரே தாக்க பார்ப்பாங்க. அதெல்லாம் மீறி தான் எம்ஜிஆர்லாம் வந்தார். அப்போல்லாம் என்ன உங்களுக்கு கேமரா இருந்துச்சா? அடித்தா தெரியுமா ஏதாவது? இப்போனா நீங்கள் ஒன்று நடந்தால் ஒருத்தனில் அடிக்கிறவனே கேமரா எடுத்து தெரியாமல் வெளியிட்டுறான். ஆனால் அந்த காலத்தில் ஊராக எம்ஜிஆர் போவார். தாக்கப்படுற அபாயம்லாம் இருந்தது. பானை மாதிரி மேடையில் கட்டி அதில் ஆசிட் வச்சு உண்டிகோலில் அடித்து உடச்சி எம்ஜிஆர் மேலே ஆசிட்டு ஊற்றுறது. ஏன்னா ஃபேஸ் இருந்தால் தானே நீங்கள் காமிச்சிட்டு இருக்கிற, அதையே காலி பண்ணுறோன்னு. ஆசிட் முட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி தாக்குதல்லாம் எம்ஜிஆர் மேலே இருந்தது. பல இது வந்து அவர் பல இடங்களில் தவிர்த்துட்டுலாம் போயிருக்கார். அவர் கூடவே ஆள் வச்சுருந்தார், பவுன்சர் மாதிரி. இந்த மாதிரிலாம் கொடுமைகள்லாம் மீறி தாங்க வந்தாங்க. நீங்கள் எதுக்குமே வர மாட்டீங்க. பாதுகாப்பான காலகட்டம் இதெல்லாம். நீங்கள் சும்மா டெய்லி விஜய் பனையூர் அலுவலகத்துக்கு வந்துட்டு வரும்போது ஒரு பேட்டியை கொடுத்துட்டு உள்ளே போனார். யாராவது வேணான்றாங்க? இல்லை யாராவது தடுக்கிறாங்களா? அங்கே நீங்கள் பேசிட்டு போங்க. என்ன இவங்களுக்கு பிரச்சனை தெரியுமா? என்ன பேசுறது? எதையாவது கேட்டாங்கன்னா வந்துட்டீங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷத்தில் நீங்கள் யாரை, உங்களுக்கு நல்ல அரசியல் தெரிஞ்சவங்க, நல்ல அறிஞர்கள் உங்களோட வரத்துக்கு தயாராக இருந்தாங்களா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை விட மாபெரும் அறிஞர் அந்த என்ன சொல்லுவாங்க, அரிஸ்டாட்டில், அந்த மாதிரி பெரிய 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 அறிஞர்களுக்கு இணையான புஷியானந்தை கூட வச்சுக்கிட்டீங்க. ஒன்றும் இல்லாத
கேஎஸ்ஆர், பழகருப்பையா, ஜெயந்தி நடராஜன் இந்த மாதிரி ஆளெல்லாம் வேணான்னு தள்ளி விட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படி அரசியல் நாலேஜ் வரும்? இன்னொன்று விஜய் யார்கிட்ட பேசுகிறாரு? கலைஞர் எவ்வளோ பெரிய ஆள்? கலைஞர் காலத்தில் அவர் அரசியலுக்கு வந்த காலத்தில் பிறக்காதவங்க கூடலாம் உட்காந்து ஆலோசனை பேசுவாருங்க. கலைஞர் அரசியலில் டாப்பில் இருந்த காலத்தில் ஸ்கூல் படிச்சிருந்தவங்களாம் அப்புறமா பத்திரிகையாளர் ஆன பிறகு அவர்கள்லாம் கலைஞர் கூட தான் கூப்பிட்டு கேட்பார். என்னங்க என்ன இருக்குது, என்னப்பா அது, என்னையா என்ன நடக்குது, இதில் எப்படி நினைக்கிறாங்க, ஜனங்க எப்படி நினைக்கிறாங்க, இந்த அரசியல் எப்படி இது கேட்பார். ஏன் எனக்கு எல்லாம் தெரியும்னு போகக்கூடாதா? ஏன்னா நீங்கள் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். இவருக்கு 2 வருஷம் அரசியல் ஆரம்பித்து என்ன அப்டேட் ஆகிருக்காரு? யாரை சந்திச்சிருக்காரு? இல்லை பொலிட்டிக்கலாக இவர் என்ன தெரிஞ்சு அரசியல் தலைவர் தானே சார். யாரை சந்திச்சிருக்காருன்னு கேட்குறீங்க? ஆமாம், யாரை சந்திச்சு அறந்தூர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. விக்டிம்ஸோட நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு இப்போ நீங்கள் பேட்டி எடுத்துட்டீங்கன்னா இதோட போய் உக்காந்துக்கிட்டு 2 மாதம் பொறுத்து வேறு ஏதாவது பேட்டி எடுத்தீங்கன்னா பிரபு என்ன பண்ண அப்படின்னு உங்கள் எம்டிஏ யாராவது கேட்குறாயா? என்ன கேட்குறீங்க? 2 மாதம் முன்னாடி போய் முத்தலிப்பை பார்த்து பேட்டி எடுத்தேன், ஒரு மாதம் முன்னாடி போய் இன்னொருத்தரை பார்த்து பேட்டி எடுத்தேன், அப்படியா சொல்லுவீங்க? அரசியல் பண்ணுறதுல வந்து இப்போது எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி பர்ஃபெக்டாக இருக்காரா, இல்லை தமிழ்நாடு சிஎம் அவர் வந்து எல்லா பிரச்சனைகளை வந்து சார்ட் அவுட் பண்ணுறாரா? அதே போல் எடப்பாடி பழனிசாமி பர்ஃபெக்டாக இல்லைன்றது விமர்சனம் இல்லையா? அஜித் குமார் வீட்டுக்கு ஏன் போல விமர்சனம் வந்துச்சா இல்லையா? ஏங்க இந்து முன்னணி மாநாட்டில் கலந்துக்கிட்டீங்க, விமர்சனம் வந்துச்சா இல்லையா? ஏன் இதுக்கு முன்னாடி 2021 23 வரைக்கும் இவங்க வந்து ஓபிஎஸ் கூடயே சண்டை போட்டுட்டு எதிர்க்கட்சி வேலையை செய்யலைன்ற விமர்சனம் இருந்துச்சா இல்லையா? நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சின்னு அண்ணாமலை சொல்கிற அளவுக்கு விமர்சனம் இருந்துச்சா இல்லையா? நான் உங்களை மட்டும் நான் பாயிண்ட் பண்ணி கேட்கல. இதை அவங்கெல்லாம் பண்ணும்போது பேசுகிறதுக்கும் விஜய் இந்த மாதிரி தவறுகளை பண்ணும்போது பேசுகிறதுக்கும் வேறுபாடு இருக்குது. இதில் வந்து விஜய் அதிகமாக அட்டாக் பண்ணுறது விஜய் இருக்கும். காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும் இருக்கும். ஏன்னா நீங்கள் பிரபலம், நீங்கள் என்ன சொல்லி வர்றீங்க? 2026 முதலமைச்சர். அப்போ அதுக்கு ஜாலி இருக்குல்ல, ஜாலியாக இருக்குல்ல அது கேட்கும் போது. ஒருவேளை வந்துட்டிங்கன்னா அதுவும் ஒரு ஜாலியான விஷயம் தானே. அப்போ அதுக்கேற்ற இடர்பாடுகள், எதிர்கணைகள், விமர்சனங்கள், ட்ராலு எல்லாத்தையும் சந்திச்சு தானே ஆகணும். அப்படியே மலர் பாதை போட்டு அப்படியே வாங்க ரெட் கார்பெட் போட்டால் வர வைப்பாங்க? கலைஞரெல்லாம் அடித்து கொல்ல பார்த்தாங்க தெரியுமா? அடித்து தூக்கி காவால போட்டாங்க. செத்து போயிட்டாருன்னு தான் விட்டு போயிட்டாங்க. காமராஜரை அடித்து கொல்ல பார்த்த கும்பல்லாம் இருக்குது. எல்லாருக்கும் இந்த தாக்குதல் நடந்திருக்கு வாழ்க்கையில். ஒரு தடவையாக சந்திச்சு கலைஞர் சந்தித்த ஆக்சிடெண்ட்டில் கண்ணு போச்சு. ஜெயலலிதா சந்தித்த ஆக்சிடெண்ட்டில் உயிர் பொழைச்சாங்க. ஒரு செகண்டில் செத்து போயிருப்பாங்க. யாருக்கு நடக்கலை? ஸ்டாலினுக்கு நடக்கலையா? எல்லாருக்கும். மிசால ஸ்டாலின் அடிவாங்கலையா? உயிரே போயிருக்கோம். சிட்டி பாபு தடுத்ததுனால சிட்டி பாபு செத்து போனார். இல்லை ஸ்டாலின் இன்னும் உயிரோடு இருந்திருப்பாரா? எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இடர்பாடுகளை, கொடுமைகளை சந்திக்கலை? நீங்கள் அப்படி என்ன சந்திக்க போகிறீங்க? இந்த காலத்தில் பாதுகாப்பான காலம் இது. அதிகபட்சமாக டெஃபர்மேஷன் கேஸ் வரும், அவ்வளோதானே. அரசியல்வாதிகள் கேஸ் இல்லாமல் இருந்தால் தான் கேவலம், கேஸ் இருந்தால் தான் மரியாதை. ரவுடிக்கு எப்படி எத்தனை கொலை கேஸு? தாதாப்பா எத்தனை 30 கொலை கேஸ் இருக்குதுப்பா. அந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு 30 கேஸு 40 கேஸ் இருந்தால் மரியாதை. 130 கேஸு 200 கேஸ் இருக்குது இவர் மேலே, அண்ணாமலை மேலே. 300 கேஸு கிட்ட இருக்குது சீமான் மேலே. எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது. யார் மேலே? ஸ்டாலின் மேலே இருந்து இல்லையா? ஸ்டாலின்லாம் அரெஸ்ட் பண்ணலையா? அதனால் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் சகஜங்க. வீடு புகுந்து கலைஞர் அரெஸ்ட் பண்ணலையா நள்ளிரவில்? எல்லாத்தையும் சந்திச்சாதான் நீங்கள் அந்த லெவலுக்கு வர முடியும். எதுவுமே சந்திக்க மாட்டேன், ரசிகர்களையும் சந்திக்க மாட்டேன், தொண்டர்களையும் சந்திக்க மாட்டேன், யாரையும் சந்திக்க மாட்டேன், நான் முதலமைச்சர் ஆகணும் எப்படிங்க முடியும்? இன்னொன்று முடிச்சிடுறேன். செப்டம்பரில் நீங்கள் பயிற்சி இல்லாமல் வர்றீங்க நான் திரும்ப சொல்கிறேன்னா நடந்துச்சா? நேற்று உங்களால் எவ்வளோ நேரம் பேச முடிஞ்சது? 2 நிமிடம் 18 நொடிகள். எந்த இஷ்யூ? நாடே பத்திக்கிட்டு எறிகிற இஷ்யூ, உணர்வுபூர்வமான நம்மளை பாதிக்கிற நம்மள சகோதரர்கள் பாதிக்கப்பட்டு போலீஸ் அடக்குமுறைனா நல்லா எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கும். அவங்கள்ட்ட பேசியிருப்பீங்க. 18 ஃபேமிலியில் பேசியிருந்தாலும் அது சொல்கிறத கேட்டாலும் அரை மணி நேரம் பேசலாம். அதுவும் சொன்னீங்க செய்திகளாக வந்துச்சே சார். அவங்க கேட்கும் போது விஜய் அவர்கள் வந்து எமோஷனல் ஆகிட்டு வர மாதிரி. ஏங்க இந்த உருட்டெல்லாம் வேணாங்க. இந்த பார்த்தார் விஜய், இன்னொன்று விஜய் பற்றி தப்பாக கூட வந்துச்சு. அதனால் அதெல்லாம் ஆதாரம் இல்லாத செய்திகள்லாம் நான் பேச விரும்பலை. கண்ணீர் விட்டு அழுதார், கலங்கி போன விஜய், நொறுங்கி போன விஜய், அதுவே ஒரு சோர்ஸ் மூலியமா தான் சார் வருது. அதுதான் உங்களுக்கு சட்ட போராட்டம் நடத்துறேன் உங்களுக்கு சோர்ஸ்ன்றது என்னன்னா, நான் சோர்ஸ் எப்படி தெரியுமா பார்க்குறேன்? இப்போ விஜய் கூட இருக்காரு, நம்பகமானவர், எனக்கு தெரிஞ்சவர். சார் கேட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டாருன்னா நான் சொல்லுவேன், நம்புங்கன்னு நான். ஏன்னா சொன்னவர் கூட இருந்தவர் பார்த்தாருங்க நேரான்னு. சும்மா அந்த உருட்டுறதுக்கெல்லாம் கலங்கி போன விஜய், நொறுங்கி போன மக்கள், இந்த மாதிரி இந்த எதுகை மோனை இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. காது குத்து அந்த பனையூர் இதில் வச்சுக்கிட்டு சொல்கிறது இதெல்லாம். அப்படி ஒருவேளை கலங்கி இருந்தால், அந்த இது இருந்தால் அவருடைய பேச்சில் அது வெளிப்பட்டிருக்கும், பிரவாகமாக வந்திருக்கும். நீங்கள் எளிய மக்கள் பேசுறது பார்த்துருக்கீங்களா? பயிற்சியே இல்லாமல் பேசுவான் சில பேர், சும்மா எளிய மக்கள் அப்படியே பேசுவான். ஏன்னா அவன்கிட்ட உண்மை இருக்கும், பாதிக்கப்பட்டிருப்பான், படன்னு வரும்.
அந்த மாதிரி வரலனாலும் நமக்கு அவர்களோட துக்கத்தில் நம்ம பங்கேற்றோம்னா நமக்கு ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தில் பேசுவோம். அதுவும் வரல. சும்மா ஒரு டெம்ப்ளேட் பேச்சு மாதிரி ஒரு 2 நிமிஷம் பேசுதுன்றதுலாம் வந்து இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். செப்டம்பரில் எதிரொலிக்கும். நீங்கள் பேசும்பொழுது மக்களை இன்னும் ட்ரால் பண்ணப்படுவீர்கள். இன்னும் நான் இப்போ சொல்கிறேன், இன்னும் 2-3 மாதம் இருக்குது. நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்தோம். இப்போ ஜெயலலிதா என்னங்க நடிகை தானேங்க, சினிமா நடிகை இருந்தவங்க தானே. அவங்க ஒன்றும் மேடை பேச்சாளரா? ஆனால் அவர்கள் படிப்பாங்க, அவங்களும் படிக்க தான் செய்வாங்க. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா பேசுகிற மாதிரியே இருக்கும். அது இன்னொன்று சப்ஜெக்ட்டு அது வந்த பிறகு தன்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் அந்த ஃபைல் பார்த்து நோட் பண்ணி படித்து அதில் திருத்தம் போடுற அளவுக்கு அவங்க வேறு லெவலில் போயிட்டாங்க. அதனால் காலம்ன்றது மேட்ரு கிடையாதுங்க. நீங்கள் எப்படி தயாராகிறீங்கன்றது தான் மேட்ரு. நீங்கள் யாரை கூட வச்சுக்கிறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க நீங்கள் என்ன மெனக்கிடுறீங்க, இதுதான் மேட்ரு. இதுதான் விமர்சனம். என்னுடைய விமர்சனம்லாம் இதுதான். இவர் வேலைக்கு ஆக மாட்டார் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்றது தான் விமர்சனம். அது பண்ணலைன்னா இந்த மாதிரி மாட்டுவீங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நடக்குதா இல்லையா? நாளைக்கும் சொல்கிறேன் நான். செப்டம்பரில் இவர் போகும்பொழுது இப்படி இதே மாதிரி பண்ணாருன்னா பயங்கரமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே சார், இதே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். இப்போ தேர்தல் இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்குது. இப்போது எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம், திமுக அந்தளவு ஒரு தேர்தல் பணியை வந்து உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. இப்போ தாவேகா வந்து அடுத்த கட்டமாக இந்த மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுக்கும் போது இப்போது இங்கே வந்து ஏற்கனவே 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போது திமுக அதிமுகவுக்கு இணையாக தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கு இணையாக போயிட்டு நான் மக்கள் பிரச்சனைகளை எதிர்கட்சி பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களும் கையில் எடுத்து ஒவ்வொரு பிரச்சனையாக பேச இப்போது அதிமுக எந்த அளவுக்கு இருக்கோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து தாவேகாவும் போய் தேர்தல் தாவேகா விஜயுடைய பிரபலத்தை சினிமா மாசை நம்பி மட்டுமே இருக்கிறது. அதை தாண்டி கிரவுண்ட் லெவலில் அங்கங்கே தன்னெழுச்சியாக தொண்டர்கள் கொஞ்சம் மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர்கள் ஒரு ஆப் கொண்டு வர போகிறாங்க. 15ஆம் தேதி நம்ம வெளியிடுறாங்க போல். அது உறுப்பினர் சேர்க்கை சம்மந்தமாக. இந்த உறுப்பினர் சேர்க்கை சம்மந்தம்லாம் உருட்டு. இவர்கள் 3 நாளில் 67 லட்சம். நாங்கள் 67 லட்சம் பேர்னா நீங்கள் 1 கோடி பேரை சேர்த்தாங்கல்ல பாஜக. 1 கோடி பேருமா ஓட்டு போட்டாங்க. இது நீ ஓட்டு கேட்க போயிருக்கீங்க, நான்லாம் போயிருக்கேன். நல்லா சொல்லுவாங்க, வாங்க ஐயோ மோசங்க திமுக அப்படி இப்படின்னு வாங்க. ஆனால் ஓட்டாக பார்க்கும்போது அங்கே தான் போட்டிருப்பாங்க, நமக்கு போட மாட்டாங்க. இது எல்லாமே அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். இல்லாட்டி ஏன் துட்டு கொடுக்குறான்? போகும்போது நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் நாங்கள் போடுறோங்க, உங்களுக்கு தாங்க ஓட்டுன்னுவான். அதை மட்டும் நம்பிட்டு வர வேண்டியதுண்ணே. ஏன் துட்டு கொடுக்குறான்? ஏன்னா அவனுக்கு தெரியும் இது எல்லாம் நடிப்புன்னு. ஏன்னா இவனுங்க நடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு மக்களுக்கு தெரியல. அதனால் மக்கள் அன்னைக்கு மட்டும் நடிப்பாங்க, இவங்க வருஷம் பூரா நடிப்பாங்க. அதனால் இது வந்து இந்த மெம்பர்ஷிப்பு நாங்கள் 2 கோடி பேர் மெம்பர் ஆகிடலாம் ஒரு பரபரப்புக்கு உதவும். உண்மையான மெம்பருன்னா ஓட்டு போடுறான்ல அவன் தான். மற்றவன்லாம் சும்மா ஜாலிக்கு சரி போட்டுக்க பண்ணுவான். சில பேர் நீ போட்டுன்னா நான் என்ன பண்ணுறேன்னுவான். ஏடிஎம்காரங்க வீட்டில் கொண்டு போய் ஸ்டிக்கர் ஓட்டுற கதைலாம் இருக்குது. இதனாலே கோபம் அடைஞ்சு ஓட்டு போடாமல் போனோம். அதாவது திமுகவுக்கு ஓட்டு போடுறவெல்லாம் திமுககாரனா, அதிமுக ஓட்டு போடுறோம் அதிமுக அப்படி கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி ஓட்டு போடுறவனா இருப்பாங்க. இப்போ நீங்களும் நானும் ஏதோ ஒரு கட்சி ஓட்டு போட்டோமா? நான் கட்சியில் இருக்கிறோம். நான் இல்லைங்க, நான் எந்த கட்சியிலும் உறுப்பினர் இல்லை. நீங்களும் இல்லை நம்புகிறேன். ஆனால் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா? ஒரு கட்சிக்கு போட்டிங்கல்ல. அப்போ உங்களை போய் திமுககாரு அதிமுககாருன்னு சொன்னவங்களுக்கு கோவம் வரமா வராதா? இதுதான் யதார்த்தம். ஆனால் இவர்கள் போயிட்டு வலுக்கட்டாயமாக மெம்பருங்க நீங்கள் அப்படின்னு ஓட்டிட்டு வந்தால் கோவம் வரமா வராதா? இது எல்லாமே உருட்டு. இந்த உருட்டு இதே உருட்டு திமுகவுடைய ரிப்ளிக்கான்னு சொன்னேன்னா இப்போ இவர்கள் இதே செய்கிறாங்களா? இப்போ இவங்களும் அந்த வேலையை பண்ணுவாங்க. 2 கோடி 2 கோடின்னுவாங்க. இவ்வளோ தான். இவர்கள் என்னைக்கு திமுகவை கடுமையாக திட்டம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இவர்கள் ரீச் ஆவாங்க இன்னும் கொஞ்சம். அதுக்கு செப்டம்பர் மாத பிரச்சாரத்தெல்லாம் விஜய் கடுமையாக பயன்படுத்தணும். அப்படிலாம் பயன்படுத்தும் பொழுது ஓரளவுக்கு அவர் வந்து அடுத்த இதில் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஓட்டுகளாக எப்படி மாறுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா தனிப்பட்ட முறையில் தனி கட்சியாக நிற்கிற யாரும் வென்றதாக வரலாறு இல்லை. இதுக்கு பிறகு வெல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. வரலாறு இல்லை, வாய்ப்பு இல்லை. அப்போது இவர் வந்து எந்த அளவுக்கு வாக்குகள் வாங்குவார்? 25% கூட வாங்கட்டும். இவர் சொன்ன மாதிரி, அதை சொன்ன மாதிரி அது வெற்றியை தராது. சில தனி இடங்களில் தனி செல்வாக்கில் ஏதாவது நடக்கலாம். அது ஒரு 2 எம்எல்ஏ சீட்டெலாம் மாறலாம். மற்றபடி பெரிய கிடையாது. இன்றைக்கி ரேஞ்சில் சொல்கிறேன். இதை வச்சுக்கிட்டு நான் 26 சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் வந்து அனலிஸ்ட்டு தான். நாளைக்கே டிசம்பரில் நிலைமை மாறுதுன்னா நான் அதை தான் பதிவு பண்ணுவேன். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். 8 மாதங்கள் இருக்குது. நீங்கள் சொல்கிறது வந்து நடக்குதா, இல்லை அப்போ வந்து கூட்டணிகளோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறுதான்ட்டு பொறுத்திருந்தான்னு பார்க்கணும். நேரம் ஒதுக்கி பல தகவலை பண்ணிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை.
Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.